ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சுடிதார் எப்படி அளவெடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன அளவுகள் தேவைன்னு ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். அதுக்கு என்னென்ன அளவுகள்னால் உயரம், மார்பு சுற்றளவு, கழுத்து அகலம், ஷோல்டர் அகலம், ஆம்ஹோல் உயரம், முன்கழுத்து உயரம், பின் கழுத்து உயரம், இடுப்பு உயரம், இடுப்பு சுற்றளவு, ஓப்பன் உயரம், ஓப்பன் சுற்றளவு, இவ்வளோதான். அப்புறம் இந்த ப்ளஸ் போட்டிருக்கிறதுக்கு எல்லாமே எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி, எல்லா சுடிதாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும். அதையும் எழுதிக்கங்க. இப்போ நான் அப்படி அளவெடுத்துட்டு எப்படி எழுதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ உயரம் வந்து துணியை ரெண்டாக சமமாக மடிச்சுக்கோங்க. இது மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வர கடைசி வர அதான் உயரம். மேலேருந்து கீழே வர எனக்கு 37 இருக்குது. பாருங்கள், 37 இருக்குது. இதுதான் உயரம். 37 எழுதி ப்ளஸ் போட்டு 2, இந்த 2 இன்ச்சை ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே 39. நம்ம துணியில் கிளாத்தில் எடுக்கும்போது நம்ம 39 தான் மார்க் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஆம்ஹோல் சுற்றளவு வந்து நான் மடிச்சிருக்கேன், ரெண்டாக மடிச்சிருக்கேன். பாருங்கள், ஒரு மடிப்பு மடித்ததுலேருந்து இங்கே கரெக்டாக ஆம்ஹோல்லேருந்து எடுங்க. இங்கேருந்து ஆம்ஹோல் வர எனக்கு 9.5 இன்ச் இருக்குது. எனக்கு 9.5 இன்ச் இருக்குது ஆம்ஹோல் உயரம். இப்போ கழுத்து அகலம் எடுப்போம். இங்கே வேறு துணியை இது மாதிரி சமமாக வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கேலை வச்சு ஸ்கேலை கரெக்டாக இந்த இதுக்குள்ள வச்சு இந்த இதில் எந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நேர் அப்படி வச்சு அதில் எவ்வளோ அளவு இருக்கோ அதான் கழுத்து அகலம். எனக்கு 2.25 இருக்குது. பாருங்கள், 2.25 இருக்குது. இப்படி தான் கழுத்து அகலம் எடுக்கிறது. நீங்கள் இல்லைன்னா வேறு துணி ஏதாச்சும் கீழே வச்சு கரெக்டாக இதில் அளவு சமமாக வச்சு அந்த அளவுலையும் எடுக்கலாம். இதான் கழுத்து அகலம். அதுக்கப்புறம் ஷோல்டர் அகலம் பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் அகலம் எப்படி பார்க்கணுன்னா இங்கேருந்து கரெக்டாக இங்கே கை ஜாயின் பண்ணுறது வர அதான் ஷோல்டர் அகலம். எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேருந்து இங்கே வர எனக்கு 2.5 இன்ச் இருக்குது. பாருங்கள், 2.5 இன்ச் இருக்குது. இதான் ஷோல்டர் அகலம். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் உயரம் பார்ப்போம். ஆம்ஹோல் உயரம் வந்து இங்கேருந்து ஒரு ஸ்கேல் ஏதாச்சும் வச்சு மேலேருந்து கீழே வர ஷோல்டர்லேருந்து. இப்போ ஆம்ஹோல் உயரம் பார்ப்போம். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இங்கேருந்து இங்கே வர எனக்கு 5 இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து இந்த ஸ்கேலை வச்சு அப்படியும் பார்க்கலாம். 5.5 இல்லைன்னா 5.25. கரெக்டாக ஸ்கேலை வச்சு பார்த்துக்குங்க. இப்படியும் எடுக்கலாம். இதான் ஆம்ஹோல் உயரம். அதுக்கப்புறம் முன்கழுத்து உயரம் எப்படி எடுக்குன்னு பார்க்கணும்னா முன்கழுத்து எப்படி எடுக்குன்னா இந்த முன்கழுத்துலேருந்து கரெக்டாக இங்கே மேலே வச்சு பாருங்கள். மேலேருந்து இந்த கழுத்துக்கு வர எனக்கு 5 இன்ச் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு தெரியலனா ஒரு ஸ்கேலில் இல்லை ஏதாச்சும் வச்சு பாருங்கள். பாருங்கள், 5 இன்ச் இருக்குது முன்கழுத்து உயரம். இது பின் கழுத்து உயரம் எடுக்கலாம். துணி அப்படியே திருப்பி ரெண்டாக மடித்து அதே மாதிரி தான் முன்கழுத்து எடுத்த மாதிரி தான் மேலேருந்து இந்த அளவு வர. இந்த அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான். எனக்கு 4.5 இருக்குது. பின் கழுத்து வந்து எனக்கு 4.5 இருக்குது. மேலேருந்து கழுத்து வர 4.5 பின் கழுத்து. இப்போ இடுப்பு உயரம் எடுப்போம். இடுப்பு உயரம்
துணியை நல்லா மடிச்சுட்டு இங்கே இப்படி வளைவு இருக்கும் பாருங்க, அந்த வளைவில் தான் எடுக்கணும். இந்த வளைவில் தான் வளைவு வரதான் இடுப்பு உயரம் எடுக்கணும். இப்போ மேலே ஷோல்டரில் இருந்து கரெக்டாக அந்த இடுப்பு வளைவு வந்து எனக்கு 13 இருக்குது. இங்கே 13 இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இது எனக்கு 13 இருக்குது இடுப்பு உயரம். அதோட இடுப்பு சுற்றளவு நம்ம இடுப்பு உயரம் எடுத்திருந்தோமா அந்த இடத்துல இருந்து இப்போ இங்கே 13, இங்கேருந்து இங்கே வர நல்லா மடிச்சுட்டு இங்கேருந்து இங்கே எனக்கு 8.5 இன்ச் இருக்குது. இடுப்பு உயரத்துலேருந்து அந்த உயரம் 13 எடுத்திருந்தோம், அதில் இருந்து சுற்றளவு எடுக்கணும். 8.5 இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் உயரம், இப்போ மேலேருந்து ஓப்பன் உயரம், ஓப்பன் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு வரை நம்ம அளவு எடுத்துக்கணும். ஷோல்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஓப்பன் உயரம் எனக்கு 22 இருக்குது பாருங்கள். மேலேருந்து ஓப்பன் வர இப்போ ஓப்பன் சுற்றளவுனா ஓப்பன்ல இருந்து இந்த கடைசி வர, ஓப்பன் எங்கே இருக்கோ அந்த ஓப்பன்ல இருந்து கடைசி வர எனக்கு 11 இருக்குது பாருங்க. இந்த ஓப்பன்ல இருந்து இங்கே கடைசி வர 11 இருக்குது. இப்படி தான் அளவெடுக்கணும். இப்படி தான் சுடிதாரில் அளவெடுக்கிறது. நம்ம எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் இதெல்லாம் விட்டதுலாம் அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு கடைசியில் இங்கே அதை ரெண்டையும் கூட்டி நம்ம எழுதிக்கோங்க. இவ்வளோதான் சுடிதாரில் அளவெடுக்கிறது. சுடிதாரில் எல்லா அளவும் எடுத்தாச்சு. இப்போ தான் உயரத்துக்கு 2 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு 37.5 ப்ளஸ் 2னா 39.5. அதே மாதிரி மார்பு சுற்றளவுக்கு வந்து 1.5 இன்ச்சு கூட்டணும். கழுத்து அகலத்துக்கு தேவையில்லை. ஷோல்டர் அகலத்துக்கு வந்து 3/4 இன்ச்சு. ஆம்கோல் உயரத்துக்கு வந்து 1/4 இன்ச்சு. முன் கழுத்துக்கு 1/4 இன்ச்சு, பின் கழுத்துக்கு 1/4 இன்ச்சு. இடுப்பு உயரத்துக்கு கிடையாது. இடுப்பு சுற்றளவுக்கு வந்து 1.5 இன்ச்சு. ஓப்பன் உயரத்துக்கு இல்லை, ஓப்பன் சுற்றளவுக்கு வந்து 1.5 இன்ச்சு. இப்படி தான் ரெண்டையும் கூட்டி நம்ம ப்ளவுஸ் சுடிதாரில் நம்ம மார்க் பண்ணும்போது இந்த அளவை தான் நம்ம மார்க் பண்ணணும்.